நீங்க வாங்க. சொல்லுங்க சிஸ்டர். பேஷண்ட் அட்டென்ட் பண்ணாம எங்க போயிருந்தீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். பக்கத்துல கோயிலுக்கு போயிருந்தேன். சரி, அதை விடுங்க. பேஷண்ட் அட்மிட் பண்ணதும் இனிஷியல் பேமெண்டா 50,000 rupees சார்ஜ் பண்ணுவோம். 50,000? அந்த அமௌண்ட்டை இமீடியட்டா பே பண்ணுங்க. 50,000 பே பண்ணணுமா? இப்போ என்கிட்ட பணம் இல்ல சிஸ்டர். பேஷண்ட்டை மட்டும் நீங்க எப்படி கெஞ்சு கூத்தாடி அட்மிட் பண்ணீங்கல்ல, இப்ப பணம் இல்லன்றீங்க. கண்டிப்பா நான் சொன்ன அமௌண்ட்டை கட்டியே ஆகணும். இல்லனா பேஷண்டோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஐயோ, ட்ரீட்மெண்ட் மட்டும் நிறுத்த வேண்டாம் சிஸ்டர். அப்பனா அமௌண்ட்டை கட்டுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் கட்டிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, ஓகே, சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா? பண்ணிக்கோங்க. ஹலோ, யாரு? அண்ணி, நான் சக்தி பேசுறேன் அண்ணி. சொல்லு சக்தி, நீ எப்படி இருக்க? சிவா அண்ணா எப்படி இருக்காரு? சக்தி, சக்தி என்னாச்சு? ஏன் அழுற? சிவா சார் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. என்ன சொல்ற சக்தி? சிவா அண்ணனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வரப்போ இப்போ அண்ணனுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் எதுவும் சொல்லல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உடனே 50,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட்டை கட்ட சொல்றாங்க. அப்படி கட்டலன்னா ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவாங்களாம். என்கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்கா? 50,000 தானே, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அத்தை ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, இன்னும் திரும்பி வரல. உன் அண்ணனும் ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சிஸ்டர், எங்க வீட்ல சொல்லிட்டு சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவாங்க. நான் கட்டிடுறேன். சரி மேடம்.